ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஃபன் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு திங்கட்கிழமை கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். எல்லாம் ஸ்கூல் ஆஃபீஸு காலேஜ்னு போயிட்டு வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும்னு உட்காந்துருப்பீங்க. அந்த நேரம் பார்த்து என்னடா என் வீடியோ போடுறான்ட்டு. பட் இன்னைக்கு ஒரு தரமான சூப்பரான கண்டென்ட்ல தான் நான் உங்களை சந்திக்கிறேன். நிறைய பேர் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, என்னென்ன பிரச்சனை நடக்குது உங்க ஊர்லன்ட்டு. அதெல்லாம் டீம் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்ச எல்லாத்தையும் பார்த்தா 1 by 1 அப்படியே சரி ஆயிட்டே வருது. ஸோ சீக்கிரம் உங்க எல்லாருக்கும் ரிப்ளை வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா, ஒரு கட்சி விஜய் டிவி நடந்துட்டு இருக்க பிக் பாஸை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, மீடியா அதை கவர் பண்ணல. நீங்க அதை பாருங்க, உங்களுக்கே தெரியும். இந்த கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சி எங்களுக்கு வேணாம், இது ரொம்ப ஆபாசமா இருக்கு, வீட்டுல யாரும் பார்க்க முடியல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எல்லாம் ஓகே தான், அவங்க சொல்றது உண்மைதான். இது வரைக்கும் அந்த பிக் பாஸ்லயே இந்த பிக் பாஸ் தான் ரொம்ப 18+ கண்டென்ட்டா இருக்கு. அதனால அந்த கட்சிக்காரங்க எதிர்க்கிறாங்க. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறேங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடப்போனுங்கிறக்கா இவ்வளோ போராட்டம் பண்றீங்களே. இப்ப ரீசெண்டா கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணுக்கு கொடுமை நடந்துச்சு, பாலியல் வன்கொடுமை. அதை எதிர்த்து யாரும் இந்த மாதிரி போராடலையே. போராடினா நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கீங்க. மாதர் சங்கம் ஒன்று இருந்துச்சே, எங்கெங்க போச்சு? மாதர் சங்கமே இருக்கீங்களா? சினிமால ஏதாவது நடிகர் ஏதாவது சிகரெட் குடிக்கிற மாதிரி சீன் இருந்தா அப்ப தூக்கிட்டு வருவீங்க. மாதர் சங்கம் போராட்டம் பண்ண, இதுக்கெல்லாம் மாதர் சங்கத்தை ஆளையே காணாமே. எங்கீங்க போனீங்க? இருக்கீங்களா? யாராவது மாதர் சங்கத்துல இருந்து டேக் பண்ணுங்கப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயம் இல்லாம கேட்போம். நான் உண்மையை தானே கேட்கறேன். மாதர் சங்கத்துக்கிட்ட எங்கீங்க போராட்டம் பண்ணலையே? இல்ல படுத்து தூங்கிட்டீங்களா தின்னுட்டு? பிக் பாஸ் நிகழ்ச்சி வேணான்னு போராட்டம் பண்ற நீங்க ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு ஏன் போராட்டம் பண்ணல? எந்த நடிகைகளும் பேசவே இல்லை. ஒரு சிலர் மட்டும்தான் அதுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது எரிச்சமுண்ட எரிசபத்தை பத்தி. இவளை பார்த்தாலே ஒரு 10 வருடம் பேசுறத கேட்டாலே திமுக கிட்ட காசை வாங்கிக்கிட்டு என்னம்மா நாய் மாதிரி கட்டிட்டு இருக்கா, இந்த கூவிட்டு இருக்கா. ஒரு வீடியோ 2 வீடியோ கிடையாது, டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கா. ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா, நீங்க டெய்லி தளபதி விஜயை பத்தி தப்பா பேசி வீடியோ போனதா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஷேர் பண்றேன்னு சொல்லி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. மக்களே உஷாரா இருங்க. காசு தரேன்னு சொன்னா நம்ம என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா பேசலாம், கேவலமா பேசலாங்கிற ஒரு தாட்டு எப்படித்தான் இந்த மாதிரி ஜென்மங்களுக்கு வருதுன்னு தெரியல. இப்பெல்லாம் கரூர் ரவுடி பசங்க இருக்கிற ஊரா. ஹலோ, பார்த்து பேசுங்க. அதோ சார் பார்த்து பேசுங்க. அதான 6 மாசம். சரி, ஒரு கணக்கு வச்சிருக்கீங்க 6 மாசம். அதாவது என்னெல்லாம் நீங்க சுத்தி வளைச்சு பிளான் பண்ணாலும் மக்கள் மனசுல மக்களுக்கு நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் சார். மக்களுக்கு யாரெல்லாம் இதுவரைக்கும் நல்லது பண்ணிருக்காங்க, சேவை பண்ணிருக்காங்க, போடுற ஒரு ஸ்கீமும் எந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றது மக்களுக்கும் தெரியும். சரியா? நீங்க உசுபேத்தி விஜய் அண்ணாவ எந்த நிலைமைக்கு நீங்க இப்பயே ஆளாக்கி வச்சிருக்கீங்க. அதுல 30 நாள் ஆனா அமைதியா இருந்ததுனால அமைதியா இல்ல, நீங்க அமைதிப்படுத்திட்டீங்க அவரை. அவர் பாடிக்கு கம்முன்னு ஏதோ இருந்து வர கொண்டாந்து உசுபேத்தி கொண்டாந்து அவரை ஏதோ ஒரு வழி பண்ண போறீங்கன்னு தெரியுது. சரி, ரைட்டு பாப்போம். நீங்க சொன்ன மாதிரி 6 மாசம் வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. பாத்தீங்களா மக்களே, இந்த பாதகத்தி மூண்டை என்ன பேசியிருக்கான்னு? இவளை நேர்ல பார்த்தா நீங்க என்ன கொஸ்டின் கேட்பீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம சீமானனை பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி இவர் பெட்டி வாங்கிட்டாரு. கேட்டா நான் பெட்டி வாங்கிட்டேனா, நீ பார்த்தே அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் எதுக்குங்க சார் வாக்கு சேகரிக்கும் போது உயிருக்கு வாக்களிப்புன்னு சொன்னீங்களே? மக்கள் நாங்க ஒன்னும் அவ்வளவு முட்டாள் கிடையாதுங்கண்ணா. ஒரு காலத்துல உங்க ஸ்பீச்சை தாங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச்ன்னு சொல்லி யூடியூப்ல போட்டு பார்ப்போம். எப்போ நீங்க வட்ட பாறையிலே வழக்கு மந்த ஏறையிலேன்னு ஒரு பாட்டு பாடுனீங்களோ அப்பவே போச்சுங்கண்ணா. இப்ப அண்ணன் ஒரு பாட்டு பாடுறாரு. இந்த பாட்டு நீங்க கேளுங்க, கேட்டுட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. யானை வருவத பாருங்கடி, யானை தந்து வருவத பாருங்கடி, சாமி வருவத பாருங்கடி, சாமி சப்பரவர் அப்படியே 1000 தாமரை மொட்டுக்களை ஆனந்த துணிகள் கொட்டுங்களே அப்படியே பாட்டா வந்துருச்சு. நான் 5 வயசுல கேட்டேன். அப்புறம் கல்லூரி +2 +1 படிக்கும்போது பார்த்தா அழகில் இது எங்க கும்மி பாட்டே. ஏய், காடுதலில் தலையை வெட்டுவான் தம்பி லக்மணன். ஒயில் பாட்டு பரணிசாலை உண்டு பண்ணுவான் வாடி எங்க பகலங்க எங்க காபத்தை முக்கா துட்டே ஏடா நம்ம ஊர்ல ஒயில் வாய்க்காட்டுல பண்ணதெல்லாம் அங்க வந்துருச்சு. அண்ணே, நீ காமெடி பண்றத நிப்பாட்டுனே தயவு செஞ்சுனே. சீமான் தம்பிக்கெல்லாம் நிறைய பேர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. அண்ணே வந்துடுவாருன்னு நீங்க இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தீங்க வச்சுக்கங்களேன், வாய்ப்பு இல்ல ராசா. அடுத்து நம்ம பார்க்க போறது வளருவாயன் ஓட்டாண்டிய பத்தி.
இவன் என்ன பேசுறான்னு புரிய மாட்டேங்குதுங்க. அப்பொண்ணு பேசுறேன் இப்பொண்ணு பேசுறேன், மாறி மாறி பேசுறேன். இதை பாருங்களேன், இந்த காமெடியை பார்த்தா கண்டிப்பா நீங்களே சிரிப்பீங்க. பச்சோந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களே? பச்சோந்தி அது எப்படி நிறம் மாறும்னு பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். கமல் கால் தூசிக்கு வர விஜய் நடிப்புல கமல் பக்கத்துல கால் தூசி வைக்க முடியுமா? அவர் இமயமலனா நீ வந்து, அவர் மலைனா நீ மடு, அவர் வந்து மானாமதுரனா நீ மயிறு. யாரு கூட யாரை ஒப்பிடுறது? அப்படி கூட நினைவு அஞ்சலிக்கு வர மாட்டீங்க, இறுதி அஞ்சலி வர மாட்டீங்க. ஏன்னா இறுதி அஞ்சலியில கலந்து கொள்ள பழக்கம் உங்களுக்கு இல்ல. ஆனா சிறுதேவிக்கு மட்டும் நீங்க போவீங்க. ஏன்னா சிறுதேவிக்கு உங்களுக்குமான உணவு அப்படி. சரி, உண்மையிலே கமல் அவர்கள் பேரை திருப்பி போட்டா கலாம் நோயில, கலாம் அவர்கள் பேரை திருப்பி போட்டா கமல் வருதான்னு சொல்லி நம்மளும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கலாம் அப்படின்னா இம்லா நானே இப்பதான் தெரிஞ்சிருக்கேன். என்ன கமல் சார் இப்படி பேச வைக்கிறீங்களே? ஓட்டில இந்த படம் வந்தா ஓட்டி கொள்வாங்க. இந்த படத்தை பார்த்த பிறகு இந்தியன் 2 ஆக சிறந்த படமாக மாற போகிறது. இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். ஸ்டாலினை பார்த்த பிறகு அப்படின்னு என்ன சொல்றாரு? ஸ்டாலின் பெட்டி வாங்கிட்டு பேசுறாரு. அப்ப நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஐயா ஸ்டாலின் சீமானுக்கு பெட்டி கொடுத்துட்டாரு எப்படி சொல்லணும்? அப்படி சொல்லணும். இப்ப நீங்க பிஜேபி கொள்கை எதிரிங்கிறீங்க, காங்கிரஸ் பெட்டி வாங்கிட்டீங்களா? திமுக அரசியல் எதிரிங்கிறீங்க, ஏடிஎம் கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்களா? இதெல்லாம் என்ன கிட்ட ஒழிப்பீங்க? என்ன ஒரு தீப்பெட்டியோட வாங்கிட மாட்டாங்க. என்னத்தையாவது பேசுறது தம்பி. இப்ப இந்த கூட்டம் யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த கூட்டம் இப்ப இருந்து கேளுங்க, யாருக்கு எதிராக போடப்பட்டிருக்கு, யாருக்கு எதிராக கேள்விகள் முன்வைக்கப்படுதுன்னு பாருங்க. 1.5 மணி நேரம் பேசிட்டு ஒரு நிமிஷம் அப்படி கேள்வி அனுப்புனா விஜய் திட்டாரா? அவ்வளவுதான் ஒண்ணு தெரியுது இல்ல. ஓகே மக்களே, இந்த வீடியோவை நான் கண்டென்ட்டை முடிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி 1 மணி நேரம் வீடியோ, 20 நிமிஷம் வீடியோ, குறைஞ்சது 20 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் இருக்கும். நான் ஒரு லிமிட்டோட தான் பேசணும். அதனால தான் மன்னிச்சுக்கங்க, கோச்சுக்காதீங்க. கொஞ்சம் சரியாயிட்டும். நான் சூப்பராக பழைய மாதிரி வீடியோ போடுறேன். எனக்கு த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப அவதிப்பட்டேங்க. சத்தியமா சொல்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் தொண்டையே போச்சு தான் நினைச்சேன். என் டீம் பசங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த 5 பேர்லாம் சத்தியமா சொல்றேன், அவங்கனால இவ்வளவு முடியுமாங்கிறத அவங்க காட்டினாங்க. நம்ம முகநூல் நண்பர்கள், முக்கியமா வித்யா, சந்துரு, தைனேஷன், சுகன்யா, ராகுல், அப்புறம் பிரீத்திகா, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும் எனக்கு ஆப்ரேஷன். இவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, பசங்க சொன்னாங்க. இதை நான் ஃபேஸ்புக் வாயில சொல்றது தான் ரொம்ப நன்றி. செப்பரேட்டாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி சொல்லி மறக்கவே மாட்டேங்க இந்த நன்றியை வாழ்நாள் பொழுதும். ஏன்னா யாருனே தெரியாது. இப்பெல்லாம் நிறைய பக்கம் போய் பித்தலாட்டம் ஃபேக்காக தான் இருக்கு. பட் என்னை நம்பி என்னை மீட்டெடுத்த உங்களுக்கு கோடி நன்றிகள். உங்களால் முடிந்தால் மட்டும் எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். முடிஞ்ச தயவு செஞ்சு பண்ணுங்க. ஏன்னா எங்கள் பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. என்னை மீட்டெடுக்கவும் சரி, அவனுக்கு செமஸ்டருக்கு வச்சிருந்த காசும் எனக்காக போட்டிருக்காங்க. நான் இதுக்கெல்லாம் என்ன நன்றி கடன் பண்ண போறேன்னு தெரியல. யாருங்க சேர்த்து வச்ச காசை கொடுப்பா அண்ணனுக்காக? அது கூட பிறந்த அண்ணன் கூட கிடையாது. இந்த மாதிரி உள்ளங்கள்லாம் இருக்கிறவரை நம்ம அவங்களுக்காக என்ன வேணா பண்ணலாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சா உதவி பண்ணுங்க. இது அவங்க கண்டிப்பாக படிப்பு செலவுக்கும், காலேஜ் போக வர போக்குவரத்து செலவுக்கும், செமஸ்டர் ஃபீஸுக்கும் கண்டிப்பாக இது உதவும் நான் நம்புகிறேன். அடுத்து ஒரு தரமான கண்டெக்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது டீம் ஃபன் ஃபேக்ட்ஸ்.